வணக்கம். சில்வர் சாட் செய்திகள். புதுச்சேரியில் வெளியிடப்பட்ட இறுதி வாக்காளர் பட்டியலில் புதுச்சேரி, காரைக்கால் என மொத்தம் உள்ள 30 தொகுதிகளில் 9,44,111 வாக்காளர்கள் உள்ளனர். புதுச்சேரி மாநிலத்தில் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த பணிகளை தொடர்ந்து வாக்காளர் இறுதி பட்டியலை அனைத்து கட்சி பிரதிநிதிகள் முன்னிலையில் மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட தேர்தல் அதிகாரியுமான குலத்துங்கன் இன்று வெளியிட்டுள்ளார். அதன்படி புதுச்சேரியில் உள்ள 23 தொகுதிகளில் 22,452 பேர் புதியதாக வாக்காளர் பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளனர். இறுதி வாக்காளர் பட்டியலுக்கு பிறகு புதுச்சேரியில் மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை 7,88,696 உயர்ந்துள்ளது. புதுச்சேரி, காரைக்கால் என மொத்தம் உள்ள 30 தொகுதிகளில் மொத்தம் பேர் 9,44,111. புதுச்சேரியில் 4,43,495 ஆண் வாக்காளர்களும் 5,477 பெண் வாக்காளர்களும் உள்ளனர். புதுச்சேரியில் 3ஆம் பாலினத்தவர்கள் 139 பேர் உள்ளனர் என மாவட்ட தேர்தல் அதிகாரி குலத்துங்கன் தெரிவித்துள்ளார். வில்லியனூர் தொகுதியில் அதிக எண்ணிக்கையிலான வாக்காளர்கள் பதிவாகியுள்ளனர். அதே நேரம் ராஜ்பவன் தொகுதியில் குறைந்த எண்ணிக்கையிலான வாக்காளர்கள் உள்ளனர். புதுச்சேரியில் உள்ள NTA அரசு ஊழலை முடிவுக்கு கொண்டு வந்துள்ளது. சுயமாக இயங்கும் அரசை அளித்திருக்கிறது. அரசியல் ஸ்திரத்தன்மையை வழங்கி இருக்கிறது என்று அமித்ஷா தெரிவித்துள்ளார். புதுச்சேரி யூனியன் பிரதேசத்துக்கு உட்பட்ட காரைக்காலில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பாஜக மூத்த தலைவரும் மத்திய உள்துறை அமைச்சருமான அமித்ஷா உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், புதுச்சேரி மக்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி மீதும் பிஜேபி மீதும் மோடி மீதும் ரங்கசாமி மீதும் மிகுந்த நம்பிக்கையை வைத்திருக்கிறார்கள். இதற்கு முன்பு புதுச்சேரியை ஆட்சி செய்த முன்னாள் முதல்வர் நாராயணசாமி மிக மோசமான ஆட்சியை அளித்தார். அந்த மோசமான 5 ஆண்டுகளில் ஊழல் மட்டுமல்ல, அமைப்புகளும் சீர்கேட்டை சந்தித்தன. வளர்ச்சி திட்டங்களுக்காக புதுச்சேரிக்கு கொடுக்கப்பட்ட நிதியில் ரூபாய் 15,000 கோடி அளவுக்கு அவர் ஊழல் செய்துள்ளார். NTA அரசு கடந்த 5 ஆண்டுகளில் புதுச்சேரியின் சட்டம் ஒழுங்கை சீர் செய்துள்ளது, அமைப்புகளையும் சீர் செய்துள்ளது. வளர்ச்சி பாதையில் பயணிக்க வேண்டிய காலத்தில் நாம் உள்ளோம். அடுத்த 5 ஆண்டுகளில் வளர்ச்சி அடைந்த புதுச்சேரியை நாம் உருவாக்கியே தீருவோம் என்றார். தேர்தலில் கூட்டணி இல்லாமல் தனித்து போட்டியிட வேண்டும் என கூறும் தாவேகா தலைவர் விஜய், ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு என்று அரசியல் கட்சிகளை கூட்டணிக்கு அழைப்பது ஏன் என்று அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் கேள்வி எழுப்பியுள்ளார். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 78வது பிறந்தநாள் விழா கொண்டாடுவது சம்பந்தமான ஆலோசனை கூட்டம் அதிமுக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் நிர்வாகிகள் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அன்பழகன், ஜெயலலிதா பிறந்தநாள் அன்று பிறக்கும் குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் பரிசாகவும் மற்றும் ஏழை எளிய மக்களுக்கு தட்டுவண்டி, ரிக்ஷா வண்டி, தையல் மிஷின், கிரைண்டர், மிக்சி, இலவச புடவைகள் மற்றும் அன்னதானம் உள்ளிட்டவைகளை வழங்கப்பட உள்ளது என தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், காரைக்கால் வருகை புரிந்த உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்க என்ஆர் காங்கிரஸ் தலைவர் ரங்கசாமி மற்றும் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் சார்லஸ் மார்டினுக்கு அழைப்பு விடுத்திருந்த நிலையில் கூட்டணியில் இடம்பெற்றுள்ள அதிமுக புறக்கணிக்கப்பட்டுள்ளது என்றார். தமிழகத்தில் மகளிர் உரிமை தொகை 3 மாத பணம் முன்கூட்டியே வழங்கப்பட்டுள்ளது. தேர்தலுக்காக இந்த பணம் வழங்கப்பட்டுள்ளது. இது தமிழக முதலமைச்சரின் ஏமாற்று வேலை. வருகிற சட்டமன்ற தேர்தலில் எதிரொலிக்கும். மீண்டும் தமிழகத்தின் அதிமுக தலைமையிலான ஆட்சி அமையும் என்றார். புதுச்சேரியில் ஆசிரியர்கள் 25 நாட்களாக போராட்டம் நடத்தி வருகிறார்கள். நேர்காணல் நடத்தி பணிக்கு அமர்த்தப்பட்ட இவர்களை உடனடியாக பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்க முடியாமல் புறமுதுகிட்டு ஓடிய தாவேகா தலைவர் விஜய் எல்லாம் அதிமுகவை விமர்சிக்க தகுதியில்லை. தனியாக தேர்தலை சந்திக்க வேண்டும் என்று கூறும் விஜய், ஆட்சியில் பங்கு என்ற அரசியல் கட்சிகளை கூட்டணிக்கு ஏன் அழைக்க வேண்டும் என கேள்வி எழுப்பினார். நிதிசார் கல்வியறிவு வாரத்தை முன்னிட்டு மாநில அளவிலான வங்கியாளர் கூட்டமைப்பு சார்பில் விழிப்புணர்வு நடைபயணம் நடைபெற்றது.
இந்திய ரிசர்வ் வங்கி சார்பில் பொதுமக்களிடம் நிதி விழிப்புணர்வை அதிகரித்து பாதுகாப்பான வங்கி சேவைகளை பயன்படுத்த வலியுறுத்தி நிதிசார் கல்வி அறிவு வாரம் கடந்த 9ஆம் தேதி முதல் நேற்று வரை கடைபிடிக்கப்பட்டது. இதையொட்டி மாநில அளவிலான வங்கியாளர் கூட்டமைப்பு சார்பில் விழிப்புணர்வு நடைபயணம் கடற்கரை சாலை காந்தி சிலையில் துவங்கியது. கூட்டமைப்பு ஒருங்கிணைப்பாளர் வெங்கட சுப்பிரமணியன் தலைமை தாங்கினார். இந்தியன் வங்கி உதவி பொது மேலாளர் சுப்பிரமணியன், இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி துணை பொது மேலாளர் ரவிசங்கர் சாகு, கிராம வங்கி தலைவர் ரத்தினவேல், முன்னோடி வங்கி மேலாளர் சதீஷ்குமார் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் 4 பேரிடம் ரூபாய் 97,000 மோசடி செய்த மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். அரியாங்குப்பத்தைச் சேர்ந்த நபர் ஆன்லைனில் மொபைல் போன் வாங்க விளம்பரத்தை பார்த்துள்ளார். அவரை தொடர்பு கொண்ட மர்ம நபர் புதிய ஆப்பிள் போனை குறைந்த விலைக்கு தருவதாக ஆசை வார்த்தை கூறினார். இதனை நம்பிய அவர் மர்ம நபரின் வங்கி கணக்கிற்கு 70,000 அனுப்பி ஏமாந்தார். இதேபோல் கருவடிக்குப்பத்தைச் சேர்ந்த பெண் 11,999 ரூபாய், வில்லியனூர் நபர் 13,150 ரூபாய், முத்தையார்பாளையம் பெண் 2,500 ரூபாய் என மொத்தம் 97,649 ரூபாய் ஆன்லைன் மோசடியில் இழந்துள்ளனர். புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து மோசடி நபர்களை தேடி வருகின்றனர். புதுச்சேரி கல்வித்துறை சார்பில் கவர்னர் கைலாஷ்நாதன், முதல்வர் ரங்கசாமி ஆகியோர் மாணவர்களுக்கு லேப்டாப் வழங்கி திட்டத்தினை துவக்கி வைத்தனர். புதுச்சேரி அரசு பள்ளி கல்வித்துறை சார்பில் அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்களுக்கு லேப்டாப் வழங்கும் நிகழ்ச்சி ஏம்பலம் மறைமலையடிகள் அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடந்தது. அரசு செயலர் கிருஷ்ணமோகன் வரவேற்றார். கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தலைமை தாங்கினார். கவர்னர் கைலாஷ்நாதன், முதல்வர் ரங்கசாமி ஆகியோர் மாணவர்களுக்கு லேப்டாப் வழங்கி திட்டத்தினை துவக்கி வைத்தனர். விழாவில் சபாநாயகர் செல்வம், துணை சபாநாயகர் ராஜவேலு, அமைச்சர் திருமுருகன், எம்எல்ஏக்கள் லட்சுமிகாந்தன், பாஸ்கர், அரசு செயலர் கிருஷ்ணகுமார் உட்பட பலர் பங்கேற்றனர். விழாவில் 2022-23 கல்வியாண்டில் +2 படித்த மாணவர்களுக்கும் 2025-26 கல்வியாண்டில் +1 பயிலும் மாணவர்கள் என 15,783 மாணவர்களுக்கு இலவச லேப்டாப் வழங்கப்பட உள்ளது. இதன் முதற்கட்டமாக ஏம்பலம் மறைமலையடிகள் அரசு மேல்நிலைப்பள்ளி, நெட்டப்பாக்கம் கம்பன் அரசு மேல்நிலைப்பள்ளி, கோர்க்காடு அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் 702 பேருக்கு லேப்டாப் வழங்கப்பட்டது. மீதமுள்ள மாணவர்களுக்கு வரும் மார்ச் மாதத்திற்குள் வழங்கப்பட உள்ளது. பள்ளி கல்வி இயக்குனர் சிவகுமார் நன்றி கூறினார். இணை இயக்குனர் சிவகாமி உட்பட பலர் கலந்து கொண்டனர். நடைபெறவிருக்கும் 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு காரைக்காலில் இறுதி வாக்காளர் பட்டியலை மாவட்ட ஆட்சியர் வெளியிட்டார். காரைக்காலில் நடைபெற இருக்கும் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான ஆயத்த பணிகள் தேர்தல் துறை சார்பில் நடைபெற்று வருகிறது. மேலும் இறுதி வாக்காளர் பட்டியலை அங்கீகரிக்கப்பட்ட கட்சியினரின் முன்னிலையில் சரிபார்க்கப்பட்டது. இதில் காரைக்காலில் ஆண் வாக்காளர்கள் 71,540 பேர், பெண் வாக்காளர்கள் 82,857, 3ஆம் பாலினத்தவர் 18 என காரைக்கால் மொத்தம் வாக்காளர்கள் 1,55,515. இதனை இன்று காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் இஷிதா ரதி தலைமையில் வெளியிட்டார். இதில் பல்வேறு அரசியல் கட்சி பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். இறுதி வாக்காளர் பட்டியலின்படி ஆண் வாக்காளர்களை விட சுமார் 14.6% பெண் வாக்காளர்கள் அதிகமாக உள்ளது குறிப்பிடத்தக்கது. தென்மண்டல அளவிலான கிரிக்கெட் போட்டியின் இறுதிப் போட்டி மற்றும் நிறைவு விழாவில் கவர்னர் கைலாஷ்நாதன் கலந்து கொண்டு விளையாட்டு வீரர்களுக்கு கோப்பை மற்றும் விருதுகளை வழங்கி பாராட்டினார். தென்மண்டல அளவிலான கிரிக்கெட் போட்டியின் இறுதிப் போட்டி மற்றும் நிறைவு விழா துத்திப்பட்டில் உள்ள CAP மைதானத்தில் நடைபெற்றது. இதில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தார். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி முதன்மை கணக்காயர் திருப்பதி வெங்கடசாமி விழாவுக்கு தலைமை தாங்கினார். அதனைத் தொடர்ந்து மூத்த துணை கணக்காயர் சுகேந்திரன் வரவேற்புரை நிகழ்த்தினார். 4 அணிகளில் இருந்து AG தமிழ்நாடு மற்றும் AG ஆந்திர பிரதேசம் மற்றும் தெலுங்கானா அணிகளை முந்தி AG கர்நாடகா மற்றும் AG கேரளா அணிகள்
இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றனர். பரபரப்பான இறுதிப் போட்டியில் ஏஜி கர்நாடகா அணி சாம்பியன் கோப்பையை கைப்பற்றியது. போட்டிக்கான பங்களிப்பை மதிப்பீடு செய்து சிஏஜி வீரர்கள், அதிகாரிகள், நடுவர்கள் மற்றும் மூத்த கிரிக்கெட் வீரர்கள் விழாவில் பாராட்டி கௌரவிக்கப்பட்டனர். சிறப்பு விருந்தினர்களாக மற்றும் உயர் அதிகாரிகள் முன்னிலையில் பரிசளிப்பு விழா நடைபெற்றது. இதில் வெற்றி பெற்ற அணிகளுக்கும் சிறப்பாக விளையாடிய வீரர்களுக்கும் கோப்பைகள் மற்றும் விருதுகள் வழங்கப்பட்டன. ஆரோவில் அருகே அங்காளம்மன் கோவிலில் பக்தர்களுக்கு மிளகாய் பொடி அபிஷேகம் உள்ளிட்ட 6 வகை அபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. ஆரோவில் அடுத்த ஆலங்குப்பம் அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவில் மயான கொள்ளை உற்சவத்தை முன்னிட்டு பக்தர்களுக்கு மிளகாய் பொடி அபிஷேகம் நடந்தது. ஆரோவில் அடுத்த ஆலங்குப்பம் அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவில் மயான கொள்ளை விழாவை முன்னிட்டு கடந்த 12ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்வான இன்று தேர்வு செய்யப்பட்ட 3 பக்தர்களுக்கு 50 கிலோ மிளகாய் பொடி அபிஷேகம் மற்றும் தயிர், எலுமிச்சை, மஞ்சள், பால், இளநீர் உள்ளிட்ட 6 வகையான சிறப்பு அபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் பல்வேறு பகுதிகளில் இருந்து பக்தர்கள் கலந்து கொண்டனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை பஞ்சாயத்தார்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்துள்ளனர். மேலும் விழா முடிவில் பக்தர்களுக்கு கோவில் சார்பில் 1000 பேருக்கு சமபந்தி அன்னதானம் வழங்கப்பட்டது. தனியார் மையத்தை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மத்திய அரசு நாடு முழுவதும் உள்ள மின்சார வாரியங்களை கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு விற்பனை செய்யும் முயற்சியில் ஈடுபட்டு வருகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மின்சார ஊழியர்கள் மற்றும் பொறியாளர்களின் தேசிய ஒருங்கிணைப்பு குழு சார்பில் அகில இந்திய அளவில் வேலைநிறுத்த போராட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. புதுச்சேரி மின்சாரத்துறையை தனியார் மயமாக்கும் மாநில அரசின் முயற்சியை கண்டித்தும் பொதுமக்களின் நலனை கருத்தில் கொண்டும் மின்சாரத்துறை தலைமை அலுவலகத்தில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மின்சாரத்துறை தனியார் மய எதிர்ப்பு போராட்ட குழுவின் இணை தலைவர் உத்திராடம் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் நிர்வாகிகள், பொறியாளர்கள் மற்றும் தொழிலாளர்கள் திரளாக கலந்து கொண்டு மத்திய, மாநில அரசுகளுக்கு எதிராக கண்டன குரல்களை எழுப்பினர். புதிய பேருந்து நிலையத்தில் உள்ள கடைகள் ஏலம் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இது குறித்து புதுச்சேரி நகராட்சி ஆணையர் பாஸ்கர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி நகராட்சி சார்பில் புதுச்சேரி நகராட்சி பஸ் ஸ்டாண்டில் புதியதாக கட்டப்பட்டுள்ள கடைகள் மற்றும் உணவகம் செயல்பாட்டிற்கு வரும் பொருட்டு மின்னணு ஏலத்திற்கு கடந்த மாதம் 14ஆம் தேதி அறிவிப்பு வெளியிடப்பட்டது. இதனிடையே சென்னை உயர்நீதிமன்றம் ஏலத்திற்கு இடைக்கால தடை உத்தரவு பிறப்பித்ததால் வரும் 16ஆம் தேதி நடக்க இருந்த மின்னணு ஏலம் மறு அறிவிப்பு வெளியிடும் வரை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது என குறிப்பிடப்பட்டுள்ளது. உழவர்கரை நகராட்சி சார்பில் கருவடிக்குப்பம் குளத்தை தூய்மையாக பராமரிக்க விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடந்தது. உழவர்கரை நகராட்சி கருவடிக்குப்பம் லாஸ்பெட்டி சாலையில் உள்ள பிள்ளையார் கோவில் குளத்தினை அம்ருத் திட்டம் மற்றும் நகராட்சி நிதியின் மூலம் ரூபாய் 1.10 கோடி செலவில் தூர்வாரி மறுசீரமைப்பு செய்து குளத்தை சுற்றி நடைபாதைகள், கைப்பிடிகள் மற்றும் அமர்வதற்கான இருக்கைகள் அமைக்கப்பட்டு பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டது. குளத்தினை தூய்மையாக பராமரிப்பது குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நோக்கில் பள்ளி, கல்லூரி மாணவர்கள் மற்றும் மகளிர் சுய உதவிக்குழு உறுப்பினர்களின் பங்கேற்புடன் விழிப்புணர்வு நிகழ்ச்சி கடந்த 11ஆம் தேதி நடந்தது. உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ் தலைமை தாங்கினார். இதில் பண்டிட் துரைசாமி, ஆசிரியர்கள், மாணவர்கள் மற்றும் புதுச்சேரி பல்கலைக்கழக சமுதாய கல்லூரி முதல்வர், மாணவர்கள், நகராட்சிக்குட்பட்ட மகளிர் சுய உதவி குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் அனைவரும் குளத்தினை சுற்றி நின்று துணிப்பைகளை ஏந்தி ஒருமுறை பயன்படும் நெகிழி பொருட்களை தவிர்ப்பது, குப்பைகளை மக்கும் குப்பை, மக்காத குப்பை என தரம் பிரித்து அகற்றுவது, சுற்றுப்புறங்களை தூய்மையாக வைத்திருப்பது மற்றும் நீர்நிலைகளை பாதுகாப்பதை வலியுறுத்தி உறுதிமொழி ஏற்றனர். கால்நடை விவசாயிகளுக்கு நலத்திட்டங்களுக்கான விண்ணப்பம் வெளியிடப்பட்டுள்ளது. அரசின் கால்நடை பராமரிப்பு மற்றும் கால்நடை நலத்துறை இந்த ஆண்டு கால்நடை விவசாயிகளுக்கான நலத்திட்டங்களை அமல்படுத்த உள்ளது. இதில் கறவை பசு கொட்டகைக்கு தேவையான ரப்பர் தரை விரிப்பு, தீவன பயிர்கள் வெட்டும் இயந்திரம், மண்ணில்லா பசுந்தீவனம் உற்பத்தி தொகுப்பு, குச்சி தீவனம் தயாரிக்கும் இயந்திரம் போன்ற திட்டங்கள் அமல்படுத்தப்பட உள்ளன. விவசாயிகள் இதற்கான விண்ணப்பங்களை வரும் 18ஆம் தேதி வரை கால்நடைத்துறை இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து பூர்த்தி செய்து தங்கள் பகுதி கால்நடை மருந்தக உதவி மருத்துவரிடம் சமர்ப்பிக்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இத்துடன் சில்வர் சாட் செய்திகள் நிறைவு பெற்றன. வணக்கம்.